நான் சதீஷ பார்த்தேன்டா. அவனே என்ன போன் பண்ணி வர சொன்னான். ஏன்டா எங்க விட்டு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றேன்னு போய் கேட்டு கழுத்த நெருக்கின்னு தான் போனேன். ஆனா அங்க போனது அவன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுப்பா. என்ன சொன்னான் பெரியப்பா? எனக்கு மீனாவை கட்டிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்கீங்களே அந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு கண்டிஷன் போடுறோமா? சதீஷா, என்ன சொல்றீங்க? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் பெரியப்பா? சம்மந்தப்படுத்திட்டானே, அவன் சம்மந்தப்படுத்திட்டாமா. இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கானே ஒரு பையன், அந்த பையன் இவனுக்கு உறவு காரணம். அந்த பையன் ஜெயில இருக்கிறதுனால இவன் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையா. முதல்ல அந்த பையன் வெளியே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க, அதுக்கு பிற்பாடு நான் மீனாவை கட்டிக்கிறேன்னு கண்டிஷன் போடுறாமா. நான் என்னமா பண்ணுவேன்? இந்த பக்கம் செய்யறதா அந்த பக்கம் செய்யறதா யோசிச்சு பாரு. முத்துக்கும் கவிதாக்கு எத்தனை பெரிய துரோகம் நான் அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்றது. என் நெஞ்சில எத்தனை பாரம் இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? ஆனா அந்த பாரத்துக்கு முன்னால நீ வவுத்துல சுமந்துட்டு இருக்கிறியே, இந்த பாரம் எனக்கு பெருசா தெரிஞ்சதுனால வாபஸ் வாங்க சொல்லிட்டேன். எனக்காகவா பெரியப்பா? எனக்காகவா பெரியப்பா இவ்வளவு பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு இதுக்கெல்லாம் அருகதை இல்ல பெரியப்பா. பெரியப்பா, நான் வெறும் குப்பை. உங்க அன்பை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு அருகதை இல்ல பெரியப்பா. மீனா, என்னைக்கு பெரியப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொன்னியோ அன்னைக்கே உனக்கு அந்த அருகதை வந்துருச்சுமா. உன்னை எல்லா இக்கட்ல இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன தகுதி இருக்கு பெரியப்பா? இருக்குமா, நான் பெறாத பெண்ணா ஒண்ணு நினைச்சனே, அன்னைக்கே உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு. இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னதுல கவிதாவுக்கும் முத்துக்கும் நிச்சயமா என் மேல வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனா காலப்போக்குல அந்த காயம் ஆறி போயிடும். ஆனா இன்னைக்கு நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கல, உன்னோட வாழ்க்கையே கந்தலாயிரும். அதனால என்ன கூடிய எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த சதீஷ் உனக்கு கட்டி வச்சாகணும். அது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன், நீ இதை பத்தி கவலைப்படாத. கண்ணு துடிச்சிட்டு போ போ ஓ. சொல்லு சரவணா. முத்து, ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. நானும் வசந்தியும் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, மாமா நம்ம வீட்டுக்கு வந்து போன விஷயத்த இங்க வந்து அத்தை கிட்ட சொன்னாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. இனிமேலும் அங்க இருக்கிறது நல்லது இல்லைன்ட்டு வசந்தியை கூட்டு நான் வெளில வந்துட்டேன்டா. சரி, இப்ப நீ எங்க இருக்க? இப்போதைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன். சீக்கிரமே வேற வீடு பார்க்கணும்டா. அட்ரஸ் சொல்லு, நான் உடனே வரேன். இல்லடா, இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே வந்து பிரயோஜனம் இல்லை. நாளை காலை நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன், நீ அப்ப வந்து பாரு. முத்து, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரிடா. என்னங்க, என்னாச்சு? உங்க வீட்லயும் பிரச்சனையா? சரவணன் வசதி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். என்னங்க இது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு இல்ல கவிதா, ஒரே பிரச்சனை தான் அடுத்தடுத்து வெடிக்குது. எனக்கு அப்பவே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. நடந்த விஷயத்த உங்க அப்பா போய் எனக்கு சொல்லியிருப்பாரு, பிரச்சனை பெருசா இருக்கும். நான் சொன்னேன்ல, வார்த்தை விட்டா வாழ்க்கை முழுக்க சங்கடப்பட வேண்டியதுதான்.